வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு யாருக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறது வைணவத்தில ஒரு பிராமணன் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்த விதைச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு, என்ன சொல்ல வரான், என்ன காரணம், அவன் என்ன பேசுறாங்கிறது தெரிஞ்சு பேசுறானா, தெரியாம பேசுறானாங்கிறது. இந்த நாய்ங்க இப்படிலாம் பாஞ்சாலிக்கு 5 புருஷன், அதாவது சத்திரிய பெண்களோட போயி பிராமணர்கள் உறவு கொண்டான். இப்படின்ட்டு இவன் ஒரு விஷயம் இந்த மாரிலாம் இவன் பண்ணாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் குலோத்துங்க சோழன் இவங்கள அடிச்சு நாடு கடத்தி இங்கேருந்து விரட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டது. இந்த 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 மாதிரி பண்றாங்க இந்த நாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க திரும்பி உள்ளார வர்றதுக்கு யாரு காரணம் தெரியுமா? இவங்க திரும்பி உள்ளார வர்றதுக்கு காரணம் தெலுங்க. நீங்க இந்த வைணவத்துல தான் ஆரியம் திராவிடத்தை பார்க்க முடியுமே தவிர தமிழ்லையோ, தமிழ் சார்ந்த சைவ சித்தாந்தத்திலையோ இந்த திராவிடம் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப இதனுடைய உண்மை தன்மை என்ன? இப்ப பாஞ்சாலிக்கு எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு வியாசர் அப்படிங்கிறது, ஒரு முனிவன் அப்படிங்கிறது. அவன் பெண்ணிச்சை கொண்டவன் வியாசர். வியாசர் என்ன? பெண்ணிச்சை கொண்ட ஒருத்தன். இப்ப அவன் எழுதுறதெல்லாம் எப்படி எழுதியிருப்பான்? அவன் யூதன் தான். அவன் அவன் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணங்கிற அவன் பேர் யூதன் தான். அப்ப அவன் பெண்ணிச்சை கொண்டவன். பெண்ணிச்சை கொண்டவன் ஒரு அணுவியல் கோட்பாட்டை இப்படி தான் எழுதியிருப்பான். பெண்ணிச்சை சார்ந்ததும் எழுதியிருப்பான். அது அகத்தியர் வழிபாடல்லையும் இவங்களோட புட்டெல்லாம் அவங்க உடைச்சிட்டு போயிட்டாங்க. பூரணமே தெய்வம் என உரைத்தார் ஐயா, பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும், காரணத்தை சொல்லி ஈரே நினைவாய்கையிலே கலையான 16 பூரணமேயாகும், வாரணமாம் உலகத்துள் மதிமயங்கி மதிகெட்டு பூரணத்தை இகழ்ந்தார் ஐயா. இப்படி இவங்களுடைய புட்டு எல்லாத்தையுமே அவங்க உடைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்று சந்திரகலை, இன்னொன்று சூரியகலைங்க. அவங்க வகுத்த அந்த நெறிமுறைகளை அவங்க தெளிவாக வச்சுட்டு போயிட்டாங்க. இவன்ட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த மாண்பை எடுத்து நான் தப்பா சித்தரித்து ஒரு கதை எழுதுவான். அதை இங்க இந்த திராவிடம் தெலுங்கட்சிகள் அரங்கேற்றுவாளுங்க. இப்போ ஒரு மதிவதனிங்கிற ஒரு பெண் அது பார்த்தா அதுவும் அது என்ன சொல்லுது? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கலாச்சாரத்தில் இருந்துச்சான்ட்டு கேட்குது. அப்போ இது தமிழ் படிச்சிருக்கா படிக்கலையாங்கிறது நமக்கு தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்தில் இல்லைன்னு சொல்ல வருதா, இல்லை நான் பல பேர்த்தோட போவேன்ட்டு சொல்ல வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது உங்கள்கிட்டே விட்டுறாங்க. அது அந்த சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது அதை நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ இது இந்த பிராமண பயல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனுடைய விஷயங்களை எடுத்து இந்த இறையல் மாண்பா அப்படிங்கிறது, ஏன்னா இவன் சிவத்தை எதிர்த்து வந்த ஒரு கூட்டம். யூத அடிவருடி தெலுங்கன் நாயுடு நாமன் போடுறவன், அதாவது இந்த நெத்தியில யூ முத்திரை போடுறவங்க இவங்க எல்லாமே. இன்னைக்கு பெரியார்லாம் அதை கலைச்சிக்கிட்டு உள்ளார வந்தவங்க. பெரியார் அந்த குரூப்ல உள்ள வந்தான். அவன் நாயுடு, அவன் நாமன் போறவன் தான். அவனுக்கு இதுக்கும் அந்த விஷயங்கள்லாம் இதே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் இந்த ஆரியம் திராவிடங்கிறது நான் வேற பார்க்க மாட்டேன். இதெல்லாம் ஒரே குரூப். அவங்களுக்குள்ளே இந்த வைணவ ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அவங்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க இந்த யூதர்கள் அப்படிங்கிறவங்க குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த விஷயம். இப்போ இவங்க என்ன இதுலேருந்து சொல்ல வராங்கன்னா, பாஞ்சாலிக்கு 5 நான் தெரியாமல் அந்த பாஞ்சாலிங்கிறது இலக்கண பேர் யாருடைய பேர்? அந்த இலக்கண பெயர்கள் பார்த்தீங்கன்னா உயிர் மேயில தலைவன் தலைவியை குறிக்குது. பாஞ்சாலினா பஞ்சபூதங்களையும் கட்டியார். அப்போ இயற்கையோட தலைவி என்று பொருள். அது 5 பேர்த்தோட வாழ்ந்தாங்கிறது உவமை, கதை, பொய்யா சித்தரிக்கப்பட்டது. இயற்கையோட அணுவியல் கோட்பாட்டை எடுத்து பொய்யா சித்தரிக்கப்பட்டது. அதனால தான் இவங்களை யாருமே இங்கே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை இவங்க சொல்கிற கதைகளை எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இறையல் மாண்பாடு, அதுக்கு உண்டான சொல்லாடல் இதெல்லாம் எடுத்து அவங்க தப்பு தப்பாக சித்தரித்து கதை எழுதியிருப்பாங்க. இந்த கதைகளை தமிழர்கள் யாராவது எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இவனை அடித்து விரட்டினது யாரு தெரியுமா? இப்போ இவங்களை நீங்கள் தசாவதார படத்துலேயே பார்த்தீங்க, குலோத்துங்க. ஏன்னா இவன் குழப்பவாதின்ட்டு சொல்லியிருப்பான். இந்த நாய்களை அடித்து விரட்டினார். யார்? இந்த நாமம் போடுற நாய்களை அடித்து விரட்டி விட்டார். எவ்வளோ தூரம் போய் விரட்டி விட்டுருக்காருங்க. அது நாட்டை எல்லையை கடத்தி விட்டுருக்காரு. இந்த நாய்ங்க திரும்பி உள்ளார வரதுக்கு காரணம் தெலுங்க. இன்னைக்கு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. தெலுங்கு போயிடுவோம். ரெண்டாவது இவங்க தான் அவங்களுக்கு கூட்டி கொடுக்குற மாமா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தெலுங்கன் தான். தெலுங்கு பிரீடில் தான் பிராமணன் உள்ளார வரான். முஸ்லீமு அவங்க எல்லாமே. ஏன்னா இது சைவத்தை அவன் தாக்குறதுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிறத மன்னர்கள் நேராக இது பண்ணாங்க.
அப்போ சமய போராட்டம். அப்போ இந்த சமய போராட்டத்தில் இந்த நூல்கள்லாம் எடுத்து இது இந்த நாமம் போடுறவன் அது யார், கமல் நாய். அந்த நாயை பார்த்தீங்கன்னா அதுவும் சித்தரித்து தான் படம் எடுத்திருக்கு. பஞ்சதந்திரம்னு படம் எடுத்திருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மைதிலிங்கிறது என்னமோ இவர் பெரிய யோக்கிய மாதிரி. பஞ்சாச்சாரம் அப்படிங்கிறது சிவம், சக்தி அப்படிங்கிறது வந்து தாய் உமையவர். அப்போ பஞ்சமுகி அப்படிங்கிறது அவருடைய பேர்களை தான் குறிக்கும். இது சிவவாக்கியத்தில் பாடுறது, மொழி உமைக்கு பாலனாகி வாழலாம், தாய்மொழி அப்படின்னு, தந்தை மொழி அப்படின்னு. யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனரம். இப்படி இந்த தாய்மையும் தந்தையும் பிரித்து போட்டுட்டு இந்த இலக்கண நூல்களை பிரித்து போட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அவர் அழகா தெளிவாக எழுதி வாங்கிட்டு வந்துட்டார். யார், அகத்தியர். எனக்கு எங்கே சென்றாலும் அம்மையப்பன் சேர்ந்தே காட்சி தரணும், தமிழில் சேர்ந்தே காட்சி தராங்க, உயிர்மை அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் எடுத்து தப்பு தப்பாக சித்தரித்து எழுதுனது வந்து இந்த நாமம் போகிற குரூப். நம்ம இதை வந்து எடுத்து நீங்கள் சனாதனம்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த வைணவ ஸ்கிரிப்டுக்கு கீழே சைவத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. அது அதுக்குள்ளே வராது, தமிழும் அதுக்குள்ளே வராது. நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் விநாயகரை வந்து இவங்க ஆழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாமம் போடுறவன் தான் உலகத்தை ஆள்றான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் நேரடியாக உமாபதியே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு. இப்போ திருச்செந்தூர், செந்தூரில் வேறு எடுத்து சிக்கலில் வேறு எடுத்து செந்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் வந்து தமிழர்களுடைய அந்த வரலாறு அணுவியல் சார்ந்து எப்படி இயற்றப்பட்டதோ அதை தப்பு தப்பாக சித்தரித்து கதை எழுதி நீங்கள் மதம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கிறிஸ்துவத்துக்கு மாறுங்க, கிறிஸ்தவம் அவனோட மதம், இங்கே உள்ளது தப்பாக சித்தரித்து அங்கிட்டு மதம் மாற்றுற. இது ஏஜென்ட், புரோக்கர் வேலை. ஒரு விஷயங்களில் புரோக்கர்னா யார், மதம் மாத்திர ஏஜென்ட், இன்னொருத்தவங்க இது கூட்டி கொடுக்குற வேலை. இது பண்ணுறது வந்து திராவிடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழனுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியும். அதனால தான் சித்தர்கள் வந்து அதை தெளிவாக உடச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. உடல் உயிரும் பூரணமும் அயன்மால் ஈசன் உலகத்தோர் அறியாமல் மைங்கி போனார் அப்படின்னு. உடல் உயிரும் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்கன்னா, பிரம்மன்னா தொப்புள் கொடி. நல்லா கேட்டுங்க, பிரம்மன்னா தொப்புள் கொடி. இதயம் அப்படின்னா 4 அறை அப்படிங்கிறது திருமால். சிவகுடும்பம் அப்படிங்கிறது சிரசு. அவங்க வகுத்த நெறிகள்லேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு அதை எடுத்து திரிச்சிக்க முடியாது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது. இந்த மத்திய பிரதேசம் ஆண்பால் விகுதியில் வரும், இன்னொன்று பெண்பால் விகுதியில் வரும். அகவியலில் வந்து மாறி வரும். அகவியலில் வந்து சூரியகலை சந்திரகலை மாறி வரும். இந்த நாய் என்ன பண்ணுது, பாஞ்சாலிக்கு 5% ஒரு ஊமை கதையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த நாய் வேறு நாமம் போடுற ஒரு நாய். இந்த நாய் சொல்கிறத இவங்களாம் நம்பிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து ஊமை கருத்துக்களை பரப்பிட்டாங்க. பாஞ்சாலிங்கிறது வந்து பஞ்சபூதங்களையும் கட்டியாள்பவள் என்ற பொருள். இன்றைக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மருதாம்பாள் பேரில் ஒரு பொண்ணு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு கெட்டதாக வாழ்ந்துட்டு. இப்போ நீங்கள் இது எப்படி வேணாலும் தெரிஞ்சு எழுதி போடலாம். மருதாம்பாள் அதாவது தாய் உமையை வளர்ந்து கேட்ட தப்பாக வாழ்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு எழுதி போடலாம். இல்லை இந்த பெண் வந்து இப்படி வாழ்ந்தான்ட்டு. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. அந்த பெயர் இலக்கணம் யாரோடைய பெயர், நல்லது கெட்டது வகுத்தது இயற்கை தலைவியினுடைய பெயர் மருதாம்பாள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது. இந்த சைவத்தை எதிர்த்துட்டு வந்த குரூப்பு திராவிடமும் அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. திராவிடம்லாம் இப்போ பிற்காலத்தில் வந்து கேட்டால் நாங்கள் சைவத்தை எதுக்கல, நாங்கள் பிராமணர்கள் இதெல்லாம் பின்னாடி வந்தது. நாயுடுங்கிறவன் நாமம் போகிறவன், இவன் வந்து யாரை எதிர்த்து நிற்கிறான், சிவத்தை எதிர்த்துட்டு வந்துருக்கான். அப்போ பாஞ்சாலிங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் அவங்க ஓம் என்ற ரீங்காரம் பூர்வமையும் உத்தமனையில். அதேமாரி ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளாம், ரீங்காரத்துக்குள்ளே ஐவரை பெற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது தாய் உமையவள், அது சிரசாட்சி புரிபவள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தலை. இப்போ நமக்கு இந்த கோட்பாடு இவங்க உடைச்சி பாடின அவசியம். இப்போ இவன் கதையை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவங்க எப்படி அதை சொன்னாங்களோ அப்படியே. ஏன்னா இவன் சைவத்தை எதிர்த்து வந்த பொறுப்பு தானே, இவங்களுக்கு கீழே தானே எல்லாம் உலகங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இஷ்டத்துக்கு கதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த யூத பயில இந்த முத்திரை போட்டிருப்பாங்க தலையில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது முடியல. அது சிவவாக்கியத்திலே ஒரு வருவார், அவர் பாடுறவர் ராம்தேவர். அவர் இங்கே வந்து மன்னிப்பு கேட்பார் எல்லாத்துக்கிட்டையும். பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி உதவும் பிழை பொறுக்க மன்னிச்சுக்குங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாடலை வந்து பாடுறாரு.
கடைசியில் அது முடிக்கும்போது எல்லா விலையும் பொல்லா விலையும் ஐந்தெழுத்து நினையா விலையும் எல்லா விலையும் பொறுத்தருவாய் திருக்கட்சி ஏகம் பண்ணு மன்னிப்பு கேட்கிறாரு. சிவத்துக்கிட்ட வந்து ராம்தேவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் பேர் வந்து ராம்தேவர், பாடல் வந்து சிவவாக்கியம் அப்படின்ட்டு. பாடியவர் பேர் வந்து ராம்தேவர். சிவவாக்கியம் சிவத்தினுடைய வாக்கியத்தை நான் சிந்தையுண்ணி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சிரசு ஏற்றிக்கிட்டு அவர் பாடுறாரு. இங்கே உள்ள நூல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆய்ந்தறிந்து. அப்போ அந்த நூல்கள் என்ன தன்மையில் இருக்குதோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். அதனுடைய தன்மைகளை எடுத்து நல்லா தெளிவாக ஆய்ந்தறிந்தால் தான் உண்மை என்னன்னு. இப்போ வியாசர் அப்படிங்கிறவன் வந்து வியாசர்பாடி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவன் வந்து நான் அந்த விஷயங்கள்லாம் போய் ஆய்ந்தறிந்து கேட்கும்போது அவன் வந்து பெண்ணிச்சை கொண்டவன் அப்படிங்கிறது தான். இப்போ பெண்ணிச்சை கொண்டவன்னா அப்போ சத்தாக வழியாக சேர்ந்தவர்களெல்லாம் சதியுடனே வெகுதற்கும் பொருள் போடுவார். ஏகமாதா வகுதுதா அப்படின்னு. சத்தாக வழியாக இப்போ சத்துவ குணமாதவங்க கெட்ட விஷயங்கள் நீக்கி நல்ல விஷயங்கள் அதே இறைவன் வந்து இறைவனோட ஒன்று கிடக்குறாங்கன்னா இவங்களையும் இறைவன் சொல்லி எழுதி விட்டுருவார். ஏன்னா இவங்களோட பேர் வந்து அந்த இலக்கணம் தாய்மை இலக்கண பேராக இருக்கும். உடனே இவங்கள தூக்கி அதில் இணைச்சி எழுதி விட்டுருவார். அவள் வந்து உத்தமி, அதாவது சக்தி தடாதரி வாழை பெருநாமங்கள் உத்தமி இருக்கும் பாடுதாக்கு வித்தைக்கு உதவிய ஒற்றை கொம்பாம் வாழை சித்தி விநாயகர் காப்பாம். அவங்க உமாபதியை உலகம் சொன்னாங்க. இதை ஏத்துக்கிறதுக்கு இந்த விஷ்ணு வைணவ பொறுப்பு வந்து மறுக்குது. அவர் ஆனால் தெளிவாக வச்சுட்டு போயிட்டார். அதனால தான் இந்த விநாயகர் சர்ச்சையை இங்கே கொண்டு வருது. புத்தரை வந்து புத்தருக்கு விநாயகருக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த புத்தரை தான் வந்து விநாயகராக சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் அதே வைணவம் திராவிடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். சைவ சித்தாந்தம் சொல்லாது. சைவ சித்தாந்தம் அவங்க தெளிவாக வச்சுட்டு போயிடுவாங்க. 84 லட்சம் யோனி அதை கடந்த மனிதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு இலக்கணம் சார்ந்து படிப்பாங்க. ஐம்புலன்களுக்கு வந்து இவர் எப்படி திருக்குறளில் வந்துட்டு ஆமைய உதாரணம் கட்டியிருப்பார். ஒரு விஷயங்கள் வந்து அந்த இலக்கண விகுதியில் அவங்க சொல்லப்பட்டு அது என்ன காரணம்னா அதில் உள்ள கருத்துக்களை ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கம். அதே மாதிரி தான் இவர் பன்றி தேடும் ஈசனை பரிந்து கூட வல்லிரே அன்று தேவன் உண்மையை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்க. இங்க பன்றிங்கிறது மும்மலம் அப்படிங்கிறது குறியீடாக வச்சிருக்காங்க. இப்போ இந்த மும்மலத்தையும் நீக்கி முக்தி தரது ஈசன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஈசன் வந்து பன்றி கறியெல்லாம் சாப்பிடல. நீங்கள் கட்டுக்கிட்டாங்க இன்னும் நிறையா அடிச்சு வருவாங்க. ஈசன் வந்து பன்றி கறி சாப்பிட்றாரு, அந்த கறி சாப்பிட்றாரு அப்படின்னா அது பன்றி கறியும் சாப்பிடல, ஒரு வெங்காயமும் சாப்பிடல. அங்கே அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு இலக்கண நூல்கள் இருக்குன்னா அது வேதத்துக்கு வந்து உரை எழுதினவன் தான் வியாசர். வேதம் வந்து வியாசரோட இது கிடையாது. ஆனால் அவன் பிற்காலத்தில் என்ன பண்ணா வேத வியாசர்னு சொல்லி மாற்றிக்கிட்டான். வேதம்ங்கிறது அது இயற்கையோட சம்மந்தப்பட்டது. இவனுக்கும் வியாசருக்கும் இந்த வேதம் அந்த யூதன் சொல்கிறாங்களே பிரம்ம வேதம் கிடையாது. ருத்திர வேதம் மாதுனு பங்கின்னு தான் இருக்குது. பிரம்ம வேதம் அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது. இந்த வியாசர் வந்து அவன் கட்டுக்காத அவன் எழுதி வச்சதை வந்து இங்கே யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. கர்த்தாவை தான் என்று தோணவிட்டான் கபட நாடகமாக மேகம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தவர்கள்லாம் சதியுடனே. இவன் எப்போ பிறந்திருக்கான் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு இப்படி ஒரு பிறப்பு. ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு அது தெரியும் இவன் என்ன பண்ணுவான் உலகத்தில் அப்படின்றது அவங்களுக்கு விஷயம். அதனால தான் அவங்க அதை வேற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கான். நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் போய் புனித வெள்ளின்னு கொண்டாடி இருப்பாங்க. தமிழில் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா தமிழில் வந்து இயற்கை சார்ந்து அந்த தலைவன் தலை சார்ந்து இப்போ ஆடி அப்படின்னா அம்மனுக்கு இது பண்ணுறது, சித்திரை அப்படிங்கிறது திங்கள் அப்படின்னா சிவனுடையது அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் வச்சிருக்கோம். இயற்கை தலைவனும் தலைவியை மையப்படுத்தி தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்துவெல்லாம் அவங்க மையப்படுத்தி கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், தன்னை வந்து அந்த இயற்கை அணுவலி கோட்பாட்டில் இணைச்சிக்கிட்டு தன்னையே தானே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அங்கே சித்தர்கள் அகத்தியர்கள்லாம் கட்டுப்பாயிரு அவங்க இதாகி தான் அதை எழுதி தெளிவாக வச்சுருப்பாங்க. உயிர்மையின்னு குத்தி வச்சுட்டு போயிட்டாங்களே. இப்போ இங்கே எப்படி இயேசு வந்து நீ இறைவன்ட்டு சொல்லுவ இருக்காது. அதேமாரி இந்த பிராமண குலம் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் அப்படின்னு குருகுலத்தை ஒரே ஆளே அவர் தான் காலி பண்ணி யாரு பஞ்சபூதங்களையும் விஷயங்களையும் உண்டு பண்ணி அந்த இதில் இயற்கை சீற்றத்தை அழிச்சிட்டு கூச்சலது குறுக்களது குலங்கள் எல்லோரும் ஊடலிந்தது எங்கே குலங்கிறது இந்த பெண்மை கோட்பாட்டை தான் இவங்க குறுக்கள். அது தூய்மையும் திறன்பது வந்து சொற்குறுக்களானது பாடுறாப்புல தலைவியை பற்றி பாடுறாப்புல. அப்போ இதனோட இந்த தாய்மை இலக்கணம் கோட்பாட்டை எடுத்து தான் இழிவுபடுத்தி எழுதுனோம்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக வரும். அந்த விஷயங்கள் வந்து கண்ணாபுண்ணு இழிவுபடுத்து. ஏன்னா சிவமும் சக்தியும் வெவ்வேறு வந்து கிடையாது. நான் மீண்டும் சொன்னேன், 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம். சிவமும் சக்தியும் அகத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே சோதியாக தான் காட்சி தருவாங்க. இது வந்து வெளியில் பார்க்கும்போது தெரிஞ்சு அகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உடல் வந்து உங்கள் தாயினையும் தந்தையும் சேர்ந்து தான் உடல் வந்து
உருவாயிருக்கும். தாய் மட்டுமே உடலை உருவாகுது. இவங்க இப்படி இலக்கண விகுதியை பிரித்து போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா, அவர் எங்கே போனாலும் எனக்கு அம்மையப்பன் சேர்ந்தே இதுக்கு நம்ம மக்கள் எல்லாமே நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் மனித எவ்வளோதான் சொன்னாலும் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும், அது அகத்தியர் பெருமானு இல்லைன்னா இன்னும் குழப்பமாயே அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க மக்கள். மனித குலமே வந்து அடிச்சுக்கிட்டு மாண்டு போயிருக்கும். அவர் அந்த விஷயங்களை வாங்கிட்டு வந்து சரி பண்றாரு அகத்தியர். இன்னைக்கு அகத்தியரை பத்தி பேசுறதே கிடையாது. இயல் இசை நாடகம் முத்தமிழுங்கிறது சிவத்தை குறிக்கும். ஏன் கலைஞரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? கலைஞருக்கும் முத்தமிழுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் இந்த வைணவம் திராவிடம் இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டு தமிழ் சார்ந்து அந்த சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்குண்டான விஷயங்களை பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த யூதர்கள் எழுதிய கதைகளை தான் இங்கே முன்னிறுத்தி இந்த திராவிடம் வந்து சொல்லணும். ஏன்னா அப்பதான் நீ மதம் மாறுவ, மதம் மாறி அவனுக்கு அடிவரடியா நீ போவ. இதுதான் அதனுடைய விஷயங்கள். அப்புறம் பெண்களுக்கு வந்து கற்பு, அதை அடுத்த பதிவில் பார்க்கணும் கற்புங்கிறத பற்றி. ஏன்னா இது வந்து வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பெண்கள்கிட்ட கற்பே கிடையாது. இதுவும் சொல்லிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வைணவத்திலேருந்து வந்த திராவிடம் தான். நீங்கள் வைணவத்தில் தான் வந்து திராவிட மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் சைவத்தில் வந்து அது இருக்காது. சைவத்தில் வந்து அவங்க தெளிவாக வச்சுட்டு போயிருக்காங்க உயிர்மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து இது எப்படி வகுக்கப்பட்டது? ஊரு சொன்னேன், பேரு சொன்னேன், நிலையம் சொன்னேன், முன்கலையும் பின்கலையும் முறுக்கம் சொன்னேன், பார்வுலையின் பலநூலின் மார்க்கம் சொன்னேன், பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன், நேரு சொன்னேன், வழி சொன்னேன், நிலையும் சொன்னேன், என் உடம்பை என்னதென்று பிரித்து சொன்னேன், பிரித்துரைப்பின் சூத்திரம் ஈரட்டு குறி பித்தர்களை நன்றாக அறிந்தவர் பிரித்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன், இல்லாத இந்த நூல் இருக்குது கருத்துடனே கலைமாறாமல் அறிந்து கொண்டு காரியத்தை மறவாது கருத்து கொண்டு சுருதி சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கி சொன்னேன், சூத்திரம் போல் 16 தேமுத்தை சந்திரகலை கோட்பாடு சொல்றது. வெளிப்படையாக நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து தேடுவீங்க, அடுத்த விஷயங்கள் வந்து போகும். இப்போ இத்தனை இறைவன் இத்தனை தெய்வமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு எல்லாம் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவன் தெய்வம்னா யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் வருவார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். அருள் புரினா அவர் தான். ஏன்னா இயற்கை அணுவெளியை ஏற்றி அதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவர் தான். இயற்கையை படைச்சு ஆட்சி இயற்கையில அணுவெளி அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க. அதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? ஒவ்வொரு பேர்களை வச்சுதான் பிரிப்பாங்க. ஆனா அதோட ஆரம்ப வித்து வந்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாம் தோன்றுது. அப்ப பிரிச்சு மண்ணுங்கிறத நம்ம பொதுவா சொல்லிடுவோம். அதை பிரிக்கும் போது எப்படி சொல்லுவோம்? செம்மண்ணு களிமண்ணு மண்ணுங்கிறது பொதுவாக. அதாவது அணுவெளிங்கிறது. அதுக்குதான் யாதொரு தெய்வம் கொண்டு அங்கே மாதொரு பாங்க எல்லாத்தையும் வந்து வகுத்ததவர்னா அவர் தான் வந்து அருள் புரிகிறார். இவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பாய் பயில சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் மதம் மாத்துறதுக்கு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் மதத்துக்கு நீ மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் என்ன சொல்றான், தெய்வம் அப்படிங்கிறது வந்து எங்க இதுல ஒரே தெய்வம் தான். தெய்வங்கிற சொல்லே ஒன்னதுல இல்லை. எப்படி நீ தெய்வங்கிற? இறைவன்கிற சொல்லு உருது மொழி கிடையாது. அப்புறம் எப்படி நீ இறைவன் கேட்டா அல்லா ஏக இறைவன். சிவாஜி இதுல பாடுறாரு, ஏக ஏக இறைவனே ராசராச ராசன். நீங்க இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இந்த துலுக்கம் பயில்வ சொல்றது, அப்புறம் அந்த கிறிஸ்துவ பயில்வ சொல்றது, இதைதான் வந்து இது பண்ணு. ஏன்னா இது ரெண்டுமே யூத வம்சாவளி அப்படின்னு சொல்றது. யூதர்களுடைய இதுதான். அவங்க தான் அந்த உலகத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மக்களை போட்டு இது பண்ணிக்கிட்டு குழப்பத்துக்கு இடம் தராதீங்க. முதல்ல இந்த திராவிடம் அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லவே இல்லை. முதல்ல பொருந்தீங்க. ஆரியம் திராவிடம் வந்து அவங்களோட விஷயங்கள், இந்த நாமம் போடுறாங்க அவங்களோட விஷயங்கள். அதுக்கு மேலே நம்ம சிரசு ஏறணும். சிரசு ஏறி பார்த்தீங்கன்னா அது உண்மை என்ன வரைக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது தலை வந்தாலும் சிவசக்தி அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான கோட்பாடை வந்து உயிர்மெய் சார்ந்து தெளிவாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு பாலான பாவிகளும் சொற்கேளாது இது அதுன்னு சொல்லி தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அதை இயற்றியவங்க, அது யார் இயற்றியது? அதான் ஒருவன் என்ற தெய்வத்தை வணங்க உத்தமனகும் சொல்றார். பாம்பென்ற பரமன் நல்ல முதல் பாடி மேன்வியதான். அவர் பாடுற வேதம் வந்து சிவத்தையும் சக்தியும் பற்றி பாடுறாரு. யாரு? அகத்தியர் பெருமான் பாடுற வேதாந்தம் வந்து சிவனையும் சக்தியும் பற்றி பாடுறாரு. பாம்பென்ற பரமன் நல்லவன் முதல் எழுத்தான் பாடி மேன்வியதாந்தம் பாடி பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியேயாகும் பதிய நிற்கும் அச்சரம்தான் அகாரமாகும் நீடுகின்ற சொல்முனைய தாரையாகும் நின்றதோர் இடகலையே நாதவின்தான் கூடுகின்ற ஓங்கார வித்தையாகும் அடையும் அந்தலை கூடுகின்ற ஓங்கார ஒளியான அரியெழுத்து யோனிப்பாகும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகுங்கிறார். ஆதிபராசக்தி அன்பாடு நான் பின்பாடு.
அப்படிங்க. இதை எடுத்து தான் இந்த யூத பயலுக வந்து தப்பா இவன்லாம் உண்மையிலேயே இவனை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. நான் இந்த அம்பேத்கர் நான் எழுதுனான் பார்த்தீங்களா, அந்த சட்டம் தான் இவனை காப்பாத்திட்டு இருக்கு. இல்லைன்னா இவங்க எல்லாம் அடிச்சு கொன்னு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க பேசுறதுக்குலாம் அடிச்சு அன்னைக்கே கொன்னு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த பிராமண பயலுக பண்ற வேலைக்கு, அது யூத பயலுக பண்ற வேலைக்கு. இந்த பிராமணன் அப்படின்னா பிரம்ம வித்தை அறியணும். அதான் பிராமணன். நீங்கள் பிரம்ம வித்தைன்னா அது வந்து வேற. அது நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அது புரியாது. பிரம்ம வித்தை அறியும்னா அப்புறம் வாசி இதுனா ஒரு சிரசு அப்படிங்கிறது வாசி கடை சிரத்தை அறியணும். இதுதான் உடல் உயிர் பூரணமும் அயன்மால் ஈஸ்வரன் மாமகேஸ்வரன் மாமகேஸ்வரன். அதேமாரி இன்னொன்று சிவசங்கர் அயன்மாலும் மரணோடும் தேவர் எல்லாம் மரண் அப்படின்னு தேவர்களும் யாரா போட்டுருவாங்க சிவத்தாரி. அந்த விஷயங்கள் தான் அது இது பண்ணப்படுது. இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்கெல்லாம் இந்த ஐரோப்பியன் இவங்களுக்கு அடிமுடினா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு இதை பற்றி என்ன இந்த கோட்பாடு எப்படி வகுக்கப்பட்டிருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. எதையுமே வந்து நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நோக்கு அப்படின்னாங்க. நுட்பமான விஷயங்கள் எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா அகவியல் புறவியல் அப்படின்னு நீங்கள் இந்த இவன் சொல்கிறோம் அந்த ரஞ்சித்து ரஞ்சித்து இவங்கெல்லாம் முதல்ல நீங்கள் படம் நடிக்கிற அவன் 1008 பேசிட்டு இருப்பான். விளம்பரம் பண்ணி அவன் காசு இது பண்ணவங்களுக்கு அவங்க 1008 பேசிட்டு இந்த ரஞ்சித் இவன்லாம் யாருங்கிறது யாருக்கு இவனை பற்றி இவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தமிழை வந்து உயிர்மெயின்னு வச்சு அடிச்சிருக்காங்கன்னு யாரையா சொல்லியிருக்காங்க. அவர் சமையறியா சண்டால முழுமாடப்பாங்க. உன்னை நீ அறிட அதுக்கு தாண்டா உயிர்மெயின் வச்சு வச்சோம். இது எப்படி வகுத்திருக்கோம் தொகுத்திருக்கோங்கிறது தெரியும். இயற்கை சார்ந்த அணுவெளி கோட்பாடு இந்த இயற்கை தலைவன் தலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உயிர்மெயின் வச்சு வகுத்திருக்கேன் அப்படின்னு யார் சொல்றது? அகத்தியர் பெருமான் சொல்றாரு. இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அம்பேத்கரை பற்றி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன ஆகுது? அவனுக்கு போய் கூல கும்பிட போட்டுட்டு இருப்பேன். உண்மையான அந்தணர்கள் அறநெறின்ற ஒழுக்கம் சார்ந்து வாழ்றவங்களுக்கு மதிப்பு உண்டு. நான் வந்து அவங்களாம் மதிக்கிறேன். நான் வந்து இல்லைன்னா ஏன்னா ஒரு நெறிமுறைகள் வகுத்து யார் கொடுக்கப்பட்டதோ நம்ம அவங்கள எடுத்து பேசணும். அது எப்படி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு வந்து எப்படி வித்துட்ருக்காங்க. ஏன்னா தவயோகிகள் தான் அவங்களாம். தவம்னா உண்மையான தவயோகிகள் வந்து வேறு சும்மா போலியாக சித்தரிச்சுக்கிது. இப்போ நித்யானந்தாவெல்லாம் யோகினா யாரும் நம்ப மாட்டாங்க. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்கமா கம்பமற்ற பார்கடல் கலங்கென்னார்கள் இன்பமற்ற யோகியை இருள் வந்து அணுகுமோ செம்பன்பொன் அம்பலத்துள் விளைந்ததை சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகிகள் அதுமாதிரி யோகி அப்படிங்கிறது வந்து நீ ஒன்று சிவனை பற்றி பேசிட்டா ஒரு யோகி அப்படி கிடையாது. அந்த நெறிமுறைகளோட நிற்கணும், அந்த நெறிமுறைகளோட வாழணும். அதெல்லாம் உண்மையான யோகி. அங்கிட்ட ஒன்று பேசுறது அங்கிட்ட போய் நிறைய கடைபிடிக்கிறது நிறைய இல்லாமல் தப்பாக வந்து வாழ்க்கை. எனக்கு இங்கே கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கிறதுக்கும் பெரியார் பிடிக்காம இருக்குங்க. ஏன்னா கண்ணதாசன் வந்து தான் செஞ்சது தவறுன்னு தான் சொல்லிட்டு போனாரே தவிர அவர் வந்து நல்லா வந்துட்டீங்க எப்படி என்ன மாரி வாழாதீங்கன்னு தான் சொல்லிட்டு போனார். அவர் வந்து தன்னை மாரி கண்ணதாசன் மாரி யாரும் வாழாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம். இதே கண்ணதாசன் வச்சு ஒரு கதை எழுதிக்கலாம். கண்ணன் வந்து இப்போ நிறைய பெண்களோட கூத்தடிச்சு கும்பலாம் அடிச்சுமா அவன் இந்த அவதாரத்துலன்னா அவன் பாட்டு கதை இருந்தான் இந்த ஆளையும் வச்சு ஒரு கதையை எழுதி வைப்பான். இது பின்னாடி செஞ்சாலும் சரி வாங்கிக்க இந்த நாய்ங்க. ஏன்னா இது காரணம்னா கதை எழுதிட்டு கிடக்குறீங்க தானே. அதான் ஊமையுள்ள இதிகாசம் நனி பேசாது, அந்த கதையெல்லாம் பேசிட்டு தெரியாது அப்படிங்கிறாரு அகத்தியர். ஓமையுள்ள இதிகாசம் நனி பேசாது, எது ஓமையா? அப்போ உண்மையான கருத்தியல் என்ன அப்படிங்கிறத நான் உடைச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலோட அத்தனை விஷயங்களையும் உடைச்சு சொல்லிட்டு இந்த சிவம் சக்தி அப்படிங்கிறத வந்து எதிர்த்து பேசி ஒன்று துலுக்கம் பேசுவான், முஸ்லீம் பேசுவான். அல்லாக்குவாங்க அவர் தான் மெய்யா. ஐயோ நீ சொல்கிற அத்தனை வார்த்தையுமே வந்து இங்கே உள்ளது. உன் மொழிக்கு இங்கேக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என் மொழியில் வந்து ஒரு சொல்லு இருக்கு. நான் அது எனக்கு தமிழ் அகராதினே தனியாக வச்சுருக்கேன். அதில் எடுத்து பார்த்துக்கிறேன். அதில் எங்கே பார்த்தாலும் அல்லாங்கிற வார்த்தையே கிடையாது, கிறிஸ்துவங்கிற வார்த்தையும் கிடையாது தமிழ் மொழிலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தமிழில் எப்படி அந்த அகரம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கு வந்து உருவாகி இருக்குன்னு உடல் உயிரும் பூரணமாக அயன்மால் ஈசன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 3 உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறு என்றான். நம்ம ஒரு விஷயங்கள்லேருந்து தோன்றினது தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அந்த அண்டனும் அப்படிம்பாங்க. அது அப்போ அந்த சிவம் சக்தி இயற்கை பஞ்சப இனிக்க மரம் நிறைந்திருப்பவன் இறைவன். அது இறைவனுடைய திருவிளையாடு.
நீக்கமர நிறைந்திருக்கும் எங்குமே பரிபூரணம். ரெண்டாவது இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கோம். வாமன அவதாரத்தில் வந்து உண்மை வந்து அது கிடையாது. சிவன் வந்து திருநடனம் ஆடும்போது அந்த காலை வந்து மேலே தூக்கியிருப்பார். ஆடுகிற காலடிகிற காடு ஊடியாக வேணும் அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்புன்ற வரச்செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்ற தரச்செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த கழிப்புக்குள் உலகங்கள் நடமல கடவியல். அந்த இனச்சேர்க்கைங்கிற அறிவையும் வந்து யார் கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இனச்சேர்க்கைங்கிறது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. அதையும் நான் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு தான் சிந்திப்பேன். ஏன்னா அந்த சிந்தனைகளை வந்து நீங்கள் அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் அது என்னங்கிறது வரும். அப்போ இந்த நெறிமுறைகள் ஒருவனுக்கு ஒருத்தர் இதெல்லாம் வந்து இவங்க வகுத்தது மாரி யார் சித்தரிச்சுட்டு போடணும்? திராவிடர்கள் சித்தரிக்கிறாங்க. இங்கே உள்ள சாதிக்கு சம்பிரதாயத்துக்கு கேட்டால் அவங்க தான் உருவாக்குனாங்க. அவங்கெல்லாம் உருவாக்கவே கிடையாது. அவங்க இங்கே உள்ளது விஷயங்களை எடுத்து தனக்கு தகுந்த மாரி திரிச்சாங்க. இப்போ வன்னியர் படையாச்சுன்னு எனக்கு வந்து பிராமணனா பேர் வச்சான் இல்லை. எங்கேயாவது ஒரு பிராமணனையே அழைய கூப்பிட்டு இது வன்னியர் படையாச்சுன்னு நான் தான் குலத்தை வகுத்து வச்சிருக்கேன் அவன் சொல்ல நீ சொல்லு நம்ம பார்த்து. இது மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது. அது வந்து அவங்க சொல்ற அயன்மாலிசம்ங்கிறது தான் வந்து அனோலிசம். அதை எண்ணில் கோடி தேவர் முதற்கான அப்படியே அந்த ஆன்றோன் சான்றோன் பெருமக்கள் சத்தாக வழியாக சேர்ந்தவர்கள்லாம் சதியுடனே வெகுதற்கும் ஒரு வழி. சதினா பெண்ணு பெண்ணை இலக்கணத்தை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்போ புத்தர்லாம் அப்படிதான் விநாயகரை மாற்றிருக்காரு. புத்தர்லாம் வந்து விநாயகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் புத்தருக்கு விநாயகருக்கு சம்மந்தம் வேறு. அது வந்து வேறு. அது என்னது அனுவலிசம். நான் மீண்டும் சொல்கிறேன், இது எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா எல்லா சாஸ்திர சம்பிரதாய நூல்களையும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொன்றும் கிடக்கு. கை வேறு, கால் வேறு, தலை வேறு, கண்ணு வேறு அப்படிங்கிறது அப்படி பிரித்து போட்டு போயிட்டார் அவர் இந்த வகுப்பு. அதனால தான் நீ தலைகால் புரியாமல் உலகமே மனித குலமே நீ எது தலை எது காலுன்னு தெரியாமல் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாங்க. பாஞ்சாலிக்கே 5 புருஷன்லாம் வந்து கிடையாது. அது வந்து சும்மா இட்டு கட்டிய கதைகள். பாஞ்சாலிங்கிறது அது நெறிமுறைகள் வந்து வேறு. அது பஞ்சபூதங்களையும் கட்டியாகும். இந்த பஞ்சபூதங்களை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி சித்தரித்து தப்பான ஒரு கதைகளை வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் பாஞ்சாலிங்கிறது வந்து பஞ்சபூதங்களை கட்டியாவை எப்படி பஞ்சபூத மலராகி ஆண்மையாக நின்றது அப்படிங்கிறது மாரி ஆண்பாலில் வருதோ அதேமாரி பெண்பாலில் இந்த விஷயங்கள் இலக்கணம் சார்ந்ததில் வரும். இலக்கண விகுதிகள் வந்து நீங்கள் மாறுபடும் போது வெவ்வேறு விஷயங்களை தான் வச்சுருக்கோம். நீங்கள் எறும்பு ஈக்கு வந்து இந்த இலக்கண விகுதி பொருள் விகுதி வந்து வெவ்வேறாக தான் தெரியும், காணப்படும். புரிஞ்சுதுங்களா? அந்த பொருள் விகுதி அப்படிங்கிறது இலக்கணம் விகுதியாக பார்க்கும்போது நமக்கு இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இயற்றியவங்களை விட்டுட்டாங்க. நூல்களை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், வேதம் வந்து வியாசரால் உருவானது கிடையாது. உரை எழுதப்பட்டது தான். உரையை வந்து எழுதுறேன்னு தப்பாக எழுதி வச்சுருக்கான். வேதம்ங்கிறது வந்து இயற்கை தலைவனையும் அடிப்படையாக வச்சுருக்கேன். இதுதான் என்னோட விஷயம். அடுத்த பதிவில்